என் பேர் நித்யபிரியா. நான் ஆர்ஆர்பி கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் ஃபஸ்ட்டு இந்த வெற்றியை யாருக்கு கொடுக்குறேன்னா என் அம்மாவுக்கு தான். அவங்க ரொம்ப சப்போர்ட்டு. அவங்க ஒரு டீச்சர். ஃபினான்ஷியலாக எனக்கு இப்போ வரைக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த எக்ஸாம் நான் கிளியர் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் பாப்பா படி, இதுதான் அவங்க வார்த்தை. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா ரிலேட்டிவ்ஸில் என்ன இவ படிச்சுக்கிட்டே இருக்கா, எப்போதான் கிளியர் பண்ணுவா, படிக்கிறாளா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா அவள் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கா, அவள் பார்த்துப்பா அவள் விஷயத்த அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சது எங்கள் அம்மா தான். அதனால் அவங்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க இன்றைக்கி வரலை. ஆக்சுவலாக பிஓ தான் என்னோடய டார்கெட்டு. அப்போ இந்த ஸ்டேஜில் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ நான் கூட்டிகிட்டு வரலை. ஏன்னா இப்போ நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேனோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். எங்கள் அம்மாவை இந்த ஸ்டேஜில் ஒரு பிஓவோட அம்மாவாக நான் நிப்பாட்டணுன்றதுக்காண்டி நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வரலை. அடுத்து தேங்க்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். எனக்கு ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸோட அவுட் சைட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். அதுவும் பாய்ஸோட ஒரு கேங்காக தான் நான் எப்போயுமே படிப்பேன். அதுவும் கோயிலில் உட்காந்து படிப்பேன். நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. மாணிக்கம், ஜீவா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். மாணிக்கம்லாம் அப்போ நான் புதுசாக வரும்போது அவங்க மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்க. எந்த ஹெசிடேட்டும் இல்லாமல் இந்த புக்கு படி, இது படி, அது படின்ட்டு ரொம்ப கைட் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஈகோவும் நான் பார்த்ததே இல்லை யார்கிட்டையுமே. அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோடய ஜேர்னி ரொம்ப பெருசு. ஏன்னா நான் காலேஜ் முடித்து 1 வீக்கில் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு பேங்கிங்னா என்னன்னே தெரியாது. பிஓ கிளர்க்குக்கு கூட வித்தியாசம் தெரியாது. இங்கே இவங்க சொல்லி தான் தெரியும். குவான்ஸு, ரீசனிங் எதுவுமே இப்படிலாம் இருக்குன்னு கூட தெரியாது. ஒரு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இங்கிலீஷ் என்னோடய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. குவான்ஸு, ரீசனிங் எல்லாமே ராஜா சார் கைட் பண்ணது. ஸோ செல்ஃபாகவும் நான் நிறைய மார்க் டெஸ்டஸ்லாம் எடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸுக்கு ஒரு இது. ஏன்னா நான் பண்ண தப்பு என்னென்னா கான்செப்ட் நான் ஸ்ட்ராங் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் நான் கான்செப்டுக்குள்ளேயே போக ஆரம்பித்தேன். நிறைய டாபிக் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆன உடனே எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சா. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ தரும்னா ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும்போது தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணுன்ற எண்ணமே எல்லாருக்குமே வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணாதீங்க. என்ன தப்பு பண்ணோன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு செக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்